எஸ்பிஐல நீங்க ஒரு அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க. உங்களுடைய ஹோம் பிரான்ச்ச மாத்தணும். அதாவது ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஒரு சிட்டிலயோ, ஒரு ஏரியாலயோ நீங்க எஸ்பிஐல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க. பட் இப்போ உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கக்கூடிய வேற ஒரு பிரான்ச்ச உங்களுடைய ஹோம் பிரான்ச்சா மாத்தணும் அப்படிங்கிற பட்சத்தில் அது பேங்க்குக்கு போய் தான் லெட்டர் எழுதி குடுத்து தான் மாத்தணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்களே நெட் பேங்கிங் இல்ல மொபைல் பேங்கிங் இந்த ஆப்ஷன்ஸ்ல ஒண்ணு யூஸ் பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங் யூஸ் பண்றீங்கன்னா எஸ்பிஐயோட வெப்சைட்க்கு போய்க்கோங்க. பர்சனல் பேங்கிங் கிளிக் பண்ணி லாகின் பண்ணுங்க. உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறமா லெஃப்ட் சைடுல இ சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கு போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் சேவிங்ஸ் அக்கவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா சப்போஸ் நீங்க மல்டிபிள் அக்கவுண்ட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா எந்த அக்கவுண்ட்டை இப்போ நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புறீங்களோ அந்த அக்கவுண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க எந்த இடத்துக்கு மாத்தணுமோ, அதாவது புதுசா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய ஹோம் பிரான்ச்சுக்கான ஐஎஃப்எஸ்சி கோட டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடும். ஃபியூ டேஸ்ல உங்களுடைய ஹோம் பிரான்ச் மாறிடும். இதை நீங்க யோனோ ஆப் அண்ட் யோனோ லைட் ஆப்லயும் பண்ணிக்கலாம். பட் இந்த மூணு விதத்திலையும் பண்ணணும் அப்படின்னா பேங்க் அக்கவுண்ட் கூட உங்களுடைய மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஆயிருக்க வேண்டியது அவசியம். ஓடிபி இல்லாம இதை பண்ண முடியாது ஃபார் சேஃப்டி ரீசன்ஸ். Hope this helps. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க என்ன ஃபாலோ பண்ணுங்க.